வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில் எழுந்து பார்த்தா நம்ம வீட்டில் தண்ணீரே வரலனா என்ன பண்ணுவோம்? குடிக்க தண்ணீர் இல்லை, சமைக்க தண்ணீர் இல்லை, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. ஒரே நாளில் நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். அந்த அளவுக்கு முக்கியமானது தான் தண்ணீர். அப்படிப்பட்ட குடிநீர் விநியோகத்துக்காகத்தான் இப்போ சேலம் மாநகரம் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அதுவும் இந்த தாவேக அரசு கொண்டு வந்திருக்குது. இந்த திட்டத்தை செயல்படுத்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சூயஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சுமார் 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தோட மதிப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா 4000 கோடிக்கு மேலே. இந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய குழாய்களை மாற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கசிவால் வீணாகும் தண்ணீரை குறைக்க போகிறாங்க. புதிய நீர்த்தேக்கங்கள் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளுக்கு மீட்டர்கள் பொருத்த போகிறாங்க. 24 மணி நேரம் குடிநீர் விநியோகம் இலக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் கேட்ட உடனே பல பேர் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அரசே இந்த வேலையை செய்ய முடியாதா? ஏன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி சேலத்தில் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல இடங்கள்லையும் இந்த கேள்வி வந்திருக்குது. பாரிஸ் நகரத்தில் தனியார் நிறுவனங்கள் நீர் சேவையை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த நகரம் மீண்டும் அரசே நடத்தும் முறைக்கு மாறினது. இதில் பல பிரச்சனைகளை மக்கள் சந்தித்தாங்க. ஜகார்த்தாவில் மக்கள் நீண்ட காலம் தனியார் நீர் ஒப்பந்தங்களை எதிர்த்து போராடினாங்க. அர்ஜென்டினாவில் தனியார் நீர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் காரணம் வேறுபட்டிருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுச்சு. குடிநீர் மாதிரி அடிப்படை சேவையில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், மக்கள் கேள்வி கேட்கணும், அரசு வலுவாக கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் கூட சூயஸ் புதுசு கிடையாது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் இந்த நிறுவனம் வேலை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதை பற்றி சில பேர் நல்ல கருத்துன்னு சொல்கிறாங்க, சில பேர் விமர்சனமும் சொல்கிறாங்க. அதனால தான் சேலம் மக்கள் இப்போ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனிக்கணும். குடிநீர் உண்மையிலேயே நல்லா கிடைக்குமா? கசிவு குறையுதா? புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா? ஒப்பந்தம் வெளிப்படையாக செயல்படுதா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த திட்டம் வெற்றியா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளவு பெரிய திட்டத்தை ஏன் எடுக்குது? பதில் ரொம்ப சிம்பிள் தான். எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அது செய்கிற முதலீட்டுக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அது சூயஸுக்கு மட்டும் இல்லை, எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அதே தான். அதனால் மக்கள் கேட்குறாங்க, இந்த திட்டத்தில் மக்களோட நலன்தான் முக்கியமா இல்லை ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட இலக்குகள் தான் முக்கியமா? அதாவது பல கோடிகள் அந்த கம்பெனி சம்பாதிக்கிறது தான் முக்கியமா அப்படின்னு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் தெரியுமா? இந்த திட்டத்தை அப்ரூவ் பண்ண அரசும் மாநகராட்சியும் தான். இப்போ உலகத்தில் ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரம் இருக்குல்ல, ஒரு காலத்தில் தனியார் நிறுவனங்கள் தான் குடிநீர் சேவையை நடத்தினாங்க. ஆனால் சில வருஷங்களில் நகர நிர்வாகம் அந்த சேவையை மீண்டும் நகராட்சியே நடத்த முடிவு பண்ணிருச்சு. அதுக்கு காரணமாக அங்கே நடந்த விவாதங்களில் என்னென்ன பேசப்பட்டது, செலவு எப்படி கணக்கிடப்படுது, ஒப்பந்தம் போதுமான அளவு வெளிப்படையாக இருக்குதா, மக்களுக்கு கணக்கு காட்டப்படுதா, இந்த மாதிரி கேள்விகள் தான். அடுத்து அர்ஜென்டினா. அங்கே சூயஸ் தலைமையில் இருந்த நீர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு. அரசு முதலீடும் சேவையும் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. மறுபக்கம் நிறுவனம் பார்த்திங்கன்னா நாட்டோட பொருளாதார நெருக்கடியால் தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது ஒரே சம்பவத்துக்கு 2 தரப்பும் வேறு வேறு காரணம் சொன்னாங்க. அடுத்து இந்தோனேசியாவோட ஜகார்த்தா. அங்கே பல வருஷங்களாக மக்கள் அமைப்புகள் தனியார் நீர் ஒப்பந்தம் பற்றி கேள்வி கேட்டாங்க. வழக்குகள் நடந்துச்சு, நீதிமன்றம் வரைக்கும் போணுச்சு. அங்கே முக்கியமாக பேசப்படுறது என்ன தெரியுமா? குடிநீர் என்பது ஒரு அடிப்படை உரிமை, அதனால் அதை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற விவாதம் தான். இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் தெரியுமா? இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சேலத்தில் இது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஆனால் உலகத்தில் நடந்த அனுபவங்களில் இருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். இப்போ தமிழ்நாட்டை பார்க்கலாம். கோயம்புத்தூர் சூயஸ் திட்டம் வந்தப்போ சில அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குடிநீர் மாதிரி அடிப்படை சேவையில் தனியார் பங்கு அதிகமாக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் திட்டத்தை செயல்படுத்துகிற தரப்பு என்ன சொன்னதுன்னா, கசிவு குறைஞ்சிருக்குது, பழைய குழாய்கள் மாற்றப்படுது, தண்ணீர் வீணாகிறது குறையுது. அதாவது ஒரே திட்டத்துக்கு 2 விதமான கருத்துக்கள் இருந்துச்சு. அதனால் நாம் என்ன செய்யணும்? ஒரு தரப்பு சொல்கிறத மட்டும் நம்பக்கூடாது, மற்றொரு தரப்பு சொல்கிறதை மட்டும் நம்பக்கூடாது. உண்மையில் மக்களுக்கு என்ன சேவை கிடைக்குது அதை தான் பார்க்கணும்.
இப்போ சேலம் மக்களும் சில முக்கியமான கேள்விகளை கேட்கணும். இந்த 4000 கோடிக்கும் மேற்பட்ட திட்டத்தால் உண்மையில் என்ன மாற்றம் வரப்போகுது? குடிநீர் தினமும் ஒழுங்காக வருமா? கசிவு குறையுமா? தண்ணீரோட தரம் நல்லா இருக்குமா? புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் முக்கியம். ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது அரசியலை விட பெரிய விஷயம். அது ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். நண்பர்களே, இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த திட்டம் வெற்றியா தோல்வியா அது இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்தில் நடந்த அனுபவங்களை பார்த்து சில முக்கியமான கேள்விகளை கேட்கலாம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4000 கோடிக்கும் மேலான இருக்கும் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ரூபாயும் சரியான வேலைக்கு தான் செலவாகுதா? மக்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்க உரிமை இருக்குது. ரெண்டாவது, 24 மணி நேரம் குடிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் எல்லா ஏரியாவுக்கும் கிடைக்குமா, இல்லை சில பகுதிகளுக்கு மட்டும் கிடைக்குமா? மூணாவது, பழைய குழாய்களை மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வேகமாக நடக்குது, நம்ம தெருவுக்கு எப்போ வரும், இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா, குடிநீரோட தரம் எப்படி கண்காணிக்கப்படுது? குழாயில் வரும் தண்ணீர் சுத்தமாக இருக்குதா? அதை யார் பரிசோதிக்க போகிறாங்க? இந்த அறிக்கைகள் மக்களுக்கு கிடைக்குமா? ஐந்தாவது, நாளைக்கு குழாய் உடஞ்சிருமா, தண்ணீர் வரலன்னா யாரை தொடர்பு கொள்ளணும், எவ்வளவு நேரத்தில் சரி பண்ணுவாங்க? இதுக்கும் தெளிவான முறை இருக்கணும். நண்பர்களே, உலகத்தில் சில நகரங்கள் தனியார் நீர் ஒப்பந்தங்களை முடித்து மீண்டும் அரசே நடத்த ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்துச்சு. சில இடங்களில் செலவு பற்றிய விவாதம், சில இடங்களில் ஒப்பந்தம் பற்றிய விவாதம், சில இடங்களில் சேவை பற்றிய விவாதம். அதனால் அந்த அனுபவங்களில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான். குடிநீர் மாதிரி விஷயத்தில் மக்கள் எப்போதும் விழிப்பாக இருக்கணும். இப்போ சேலத்தில் இந்த திட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்னா அதனால் மக்கள் என்ன பண்ணணும்? அதிகாரபூர்வ அறிவிப்புகளை கவனிங்க. உங்கள் ஏரியாவில் தண்ணீர் விநியோகம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். குறை இருந்தால் உடனே புகார் கொடுங்க. ஒப்பந்தம் பற்றி தகவல் கேளுங்க. மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, நம்ம வரி பணத்தில் உருவாகிற திட்டம்னா அதை பற்றி கேள்வி கேட்குற உரிமை நம்மளுக்கு இருக்குது. அது நம்ம உரிமை. இந்த திட்டம் நல்லா பலன் கொடுத்தா அதை மனசார பாராட்டலாம். குறை இருந்தால் அதையும் ஆதாரத்தோட கேள்வி கேட்கலாம். ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவை, அடிப்படை உரிமை. அதனால் இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அடுத்த சில ஆண்டுகளில் சேலம் மக்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசே நேரடியாக குடிநீர் சேவையை நடத்தணுமா, அல்லது ஒரு தனியார் நிறுவனம் நடத்தணுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிவிக்கு அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.